நாம இருக்கக்கூடிய இந்த ஒரு மில்கி வே கேலக்ஸி என்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவீங்க இது ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி. ஸோ இது ஒரு ஸ்பைரல் ஷேப்ல இருக்கக்கூடிய கேலக்ஸி அப்படின்னு. தென் நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியை பத்தி நம்ம முழுசா படிக்கல அப்படின்றதா ஒரு உண்மை. ஆனா அதுக்கான முயற்சி அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கையா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியை தொடர்ந்து 3D ஃபார்மேட்ல நமக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியை சுற்றி ரொம்ப பழமையான சின்ன கேலக்ஸி இருக்கிறத பார்த்துருக்கு. இதை நம்ம சேட்டலைட் கேலக்ஸி அப்படின்னு சொல்லலாம். நம்ம மில்கி வே கேலக்ஸிக்கு இருக்கக்கூடிய துணை கேலக்ஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் என்ன ஸ்பெஷல்? நம்ம டைரெக்டாக அந்த கேலக்ஸிக்கு போய் பார்க்கலாம். நீங்கள் இவங்க சேர்ந்து பயணம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான விண்வெளி சார்ந்த பதிவுகளுக்கும் நம்மளுடைய பூமியை பற்றின பல தகவல் தொடர்ந்து வரதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஐ எம் லோகபால கார்த்திகேயன். You are watching Zenith of Science. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மில்கி வே கேலக்ஸி உருவானதுக்கான ஒரு சில சினேரியோவை விஞ்ஞானிகள் வெளியிடுறாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புனால நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி உருவாயிருக்கலாம். முதல் பார்த்தோம்னா நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரம் கருந்துளையா உருவாகி அதை சுத்தி இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களை ஈர்த்து இவ்வளவு பெரிய கேலக்சியா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது இன்னொரு ஒரு சினாரியோ பார்த்தோம்னா எக்கச்சக்கமான குட்டி குட்டி கேலக்சி ஒன்னு சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கொல்யூஷனோட ரிசல்ட்டா தான் இந்த மில்கி வே கேலக்சி அப்படின்றது உருவாயிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆனா இந்த ரெண்டுலயுமே எது உறுதியான தகவல் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னும் நம்மளுடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனா இதை பத்தின ஒரு சரியான கன்க்ளூஷன் நமக்கு வரும். இந்த இரண்டாவது சினாரியோ வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய மில்கி வே கேலக்சி சுத்தி எக்கச்சக்கமான குட்டி குட்டி கேலக்சிஸ் இருக்கு. நான் வேற கேலக்சி சொல்லல. நம்மளுடைய பூமிக்கு எப்படி துணை கிரகம் அப்படின்னு ஒரு நிலா இருக்கோ இதே மாதிரி நம்மளுடைய மில்கி வே கேலக்சிக்கு துணையா ஒரு சில கேலக்சிஸ் இருக்கு. இது வந்து குட்டி குட்டி கேலக்சி. இதை வந்து நம்ம மேக்னெட்டிக் கிளவுட், அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல DR3 அப்படின்ற இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியாகலாம் அப்படின்றத நம்பிட்டு இருக்காங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள். அது மட்டும் இல்லாம விண்வெளியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல ஸ்பேஸ் லவர்ஸ். கடந்த 2 தடவை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த கயா அப்படின்ற டெலஸ்கோப் கிட்டத்தட்ட 2 பில்லியன் நட்சத்திரங்களை கரெக்டாக ஸ்கேன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்காக இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் நடக்குது, எதுக்காக இந்த சின்ன சின்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை பற்றி நமக்கு முழுசாக தெரியாது. கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம், கண்டிப்பாக நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை பற்றின முழுமையான புரிதல் மனிதர்களுக்கு இல்லை. ஆனால் அதை பற்றின ஆராய்ச்சிகளும் போயிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த கயா அப்படின்ற இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமாக நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணோம்னா அதை வச்சு ஒரு 3D ஃபார்மேட்டில் ஒரு சிமுலேஷனை நம்ம உருவாக்கலாம். நம்ம மில்கி வே கேலக்சி பற்றின ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரியான ஒரு நகரும் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மில்கி வே கேலக்சியை 3D ஃபார்மேட்டில் எடுக்கிறதுக்காக தான் இந்த கயா அப்படின்ற மிஷனை ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள். ஸோ அதோடைய ஒரு சின்ன பாகம் தான் 2 பில்லியனுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களை இது அனலைஸ் பண்ணியிருக்கு. பிப்ரவரி 2022 இந்த ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஜேர்னலில் வெளியான ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை சுற்றி எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது இருக்குது. அதாவது நீரோடை அப்படின்னு சொல்லலாம். வேற ஒரு கேலக்சியை ஈர்க்கும்போது அங்கேருந்து பெறப்பட்ட ஒரு வால் மாதிரியான அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த ஸ்பைரல் ஆம் அப்படின்றோம்ல, இதே மாதிரியான ஒரு ஆம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை சுற்றி இருக்கும் அப்படின்றத இப்போ வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருக்கோம். நம்மளுடைய மிகப்பெரிய கணிப்புப்படி நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை சுற்றி கிட்டத்தட்ட 5 வெவ்வேறு நீரோடைகள், அதாவது ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா சாஜிட்டோரியஸ், அடுத்து சீடஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, அடுத்து கயா செசஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, அதை நம்ம இன்சுலேட்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்து LMS1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. இப்போது 6வது ஒரு ஸ்ட்ரீமை வந்து தான் இந்த கயா மிஷனில் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு சயின்டிஸ்ட் வச்ச பேர் பாண்டஸ். அதாவது கிரேக்க மொழியில் இது கடல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய பூமியோட தெய்வமான கயா அப்படின்ற தெய்வத்தோட முதல் குழந்தை தான் பாண்டஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு பேர் அப்படின்றது கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த 6வது புதிய ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒரு சாத்தியமான செயற்கைக்கோள். அதாவது நம்ம வேறு ஒரு
சின்ன சின்ன கேலக்ஸியை ஈர்த்து இவ்வளோ பிரம்மாண்டமான கேலக்ஸியாக உருவாயிருக்கு அப்படின்றோம்ல, அந்த சாத்தியமான சின்ன கேலக்ஸி மண்டலத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 to 10 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து ஈர்த்திருக்கலாம் அப்படின்றத சயின்டிஸ்ட் நம்புறாங்க. இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். நம்மளுடைய சூரிய குடும்பமே கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதுன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம மில்கி வே கேலக்சியை சுற்றுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிட்டோம். இது வரைக்கும் கடந்த 1 பில்லியன் வருடங்களில் 18 முறை சுற்றி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை இந்த சின்ன ஸ்ட்ரீம் அப்படின்ற 6வது ஸ்ட்ரீம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த சின்ன ஸ்ட்ரீம் அப்படின்றதுக்கான ஒரு தகவல் அப்படின்றது ஒரு தற்காலிகமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 2 முந்தைய தரவுகளோட கம்பேர் பண்ணும்போது DR3 அப்படின்ற அடுத்த ஒரு தரவு இந்த மே அல்லது அதுக்கு மேற்பட்ட மாதங்களில் வரலாம் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ அதோடைய முழு தரவை நம்ம பார்க்கும்போது இன்னும் இதை பற்றின பல தகவல் நமக்கு வரலாம். அதனால நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒரு டெலஸ்கோப் பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த டெலஸ்கோப்போட வாழ்நாளை பார்ப்போம். அதாவது அது கடைசியாக எப்போ வலுவிழக்கும் அப்படின்னு. இந்த எல்ட்ரூவில் இருக்கக்கூடிய இந்த கயா அப்படின்ற ஸ்பேஸ் டெலஸ்கோப் கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கயா அதில் இருக்கக்கூடிய நிகர் இன்ஃப்ராரெட், அதாவது அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அகச்சிவப்பு கதிர்களை அப்சர்வ் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுது. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்மளுடைய மில்கி வே கேலக்சியோட 3D ஃபார்மேட் நம்மளுடைய கைக்கு வரும். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கணும்ல, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான பதிவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். இந்த பயணத்தை பற்றின உங்களுடைய கருத்தை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த ஒரு பயணத்தை பற்றி சொல்லுங்கள், அவங்களும் போயிட்டு வரட்டும். இதே மாதிரி வேறு ஒரு பயணத்தில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video. Bye. மரமலர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.